Good morning friends. So happy Saturday. நான் வந்து குட்டீஸுக்கு வந்து ஹேர்ல ஆயில் மசாஜ் சாட்டர்டே ரிச்சுவல். Single step. When you feel like quitting, remember why you started. Hard work beats the talent. Hard work beats the talent. Famous the weight. The brain beats the blood from us. The journey of 1,000 miles. Remember why you started. For the base, the blood of you. Hard work beats the talent. Hard work beats the talent. நீ உண்டாக்குனியா? மஹி இப்ப பாடின பாட்டு அவ எங்க இருந்து எடுத்தா தெரியுமா? சொல்ல போறேன் மஹி. நான் வந்து இங்க இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மஹி பாடிட்டே இருக்கா. என்னடா எப்படி இதெல்லாம் பாடுகா அப்படின்னு பார்த்தா மேலே இருக்கக்கூடிய ஃப்ரேமில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை அவளே ஒரு பாட்டாட்டு வச்சுட்டா. அடுதானே கள்ள பூச்சை அங்கே வருங்க. இதில் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை அப்படியே அவள் ஒரு பாட்டு மியூசிக் மாதிரி போட்டு பாட்டாக்கிட்டா. அடுதானே இன்னொரு பாட்டு நீ பாடி காணிச்ச தெரியுமா ஒரு தடவை? நானே உண்டாக்குன பாட்டு அம்மா அப்படின்னு. அது பாடு. மெல்ல You never know I have photos of my God. You never know I have a photo frame. அவன் மனசுல என்ன வேர்ட்ஸ் வருதோ அதை வச்சு பாட்டு போட்டு. My whole bookshelf. So in futureல மஹி ராப்பர் ஆவ. And toys. ஆனா என்ன பாடுன்னு தான் நமக்கு புரியாது. சரி அடுத்த பாட்டு. இந்த செகண்ட்ல மஹிட்ட வந்து ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா கூட அவ வந்து கிரியேட் பண்ணிடுவா. ஷி இஸ் வெரி கிரியேட்டிவ். I saw a doll. சவர்டவா? I saw a doll. Doll I know. I saw a doll in a shop. It was 1,000 rupees. I asked my mummy, but she didn't buy it. And tomorrow was my birthday. My father gave 1,000 rupees. And I went to the shop and bought the toy. The toy was... That one is so expensive! Thank you. Bye. Bye bye bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து 4 o'clock ஆக போகுது. குட்டீஸ் வந்து பேட்மிண்டன் கிளம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் பெருசாக vlog எடுக்கவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிஸி டேயாக போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் ரோஸ்டிங் டே. ஸோ நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி ஆற போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்ட் டைம், பிகாஸ் ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்
வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் செக் பண்ணுங்கள். இல்லாட்டி 9944245802 அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெஷ் பேட்ச் ஹெல்த் மிக்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதை பண்ணதுனால இன்றைக்கி நான் vlog-ஏ எடுக்கலை. பட் இது லன்ச் வந்து இன்றைக்கி ஹெல்த்தியாக உளுந்தஞ்சோறும் முட்டை அவியலும் வச்சேன். அதுதான் இன்றைக்கி நான் என்னோடய 1 மீலுக்கு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஏதாவது பண்ணணும். அப்போ நான் உங்களுக்கு vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். பட் மகா குட்டி ரெடி ஆயாச்சு. எதுக்கு ரெடி ஆகுறாங்களோ இல்லையோ பேட்மிண்டன் கிளாஸ்க்கு ரொம்ப ஆர்வமாக ரெடி ஆயிடுவாங்க, அப்படி தானே? ஸோ அவங்களோட ஃபேவரட் டைம் ஆஃப் த டே. மகா வந்து அன்னைக்கு என்கிட்ட சொல்கிறான், இங்கே வாடா, அன்னைக்கு என்கிட்ட சொன்னேல அதை நீ வந்து நான் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து அவள் கேலண்டரில் அவள் தான் வந்து டேட்டு கிளிப்பாலாம். நான் மட்டும் இல்லை, சில டைம் நான் பார்க்கும்போது அந்த இதில் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு உண்டு, சரியா? அன்னைக்கு ஒன்றா நல்ல நேரம் வந்து 4:30 to 5:30. ஏன்னா அவள் பேட்மிண்டன் போகக்கூடிய டே நேரம் வந்து 4:30 to 5:30. அது நல்ல நேரமா. அதுக்கப்புறம் கெட்ட நேரம் வந்து நான் வந்து என்ன ஹிஸ்ட்ரி பிடிக்காதுன்னு சொல்லலை, ஆனால் அது கெட்ட அதில் போட்டிருந்த டைம் வந்து உனக்கு ஹிஸ்ட்ரி பீரியட் டைம் வந்து கெட்ட நேரம்னு போட்டிருந்துச்சோ. அதை சொன்னோன்னே நானும் சதீஷும் வந்து ஒரே கிண்டல் லெவலில், உனக்கு நல்ல நேரம் பேட்மிண்டன், ஹிஸ்ட்ரி கிளாஸ் பிடிக்காததுனால ஹிஸ்ட்ரி இது வந்து கெட்ட நேரம்னு சொல்கிறாவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டயர்டாக இருக்கிற டைமில் நமக்கு கை கொடுக்குறது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான். அதுவும் என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த டாப் ராமன் கறி நூடுல்ஸ் தான். மேகி எல்லாத்தையும் விட எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். பட் நான் சாப்பிட்டாச்சு. இது வந்து பசங்களுக்கு வேண்டி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரியே தான் மகாவும் மகியும், அவங்களுக்குமே மேகியை விட கறி நூடுல்ஸ் தான் பிடிக்கும். நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கறி தான். நீங்கள் என்ன வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி டின்னர். நூடுல்ஸ் ரெடி. இன்னும் இருக்கு நிறைய. நாளைக்கு நம்ம சாரா சீட்டு போடுமா? நான் இதை எடுத்துக்கிறேன். மகியோட ஃபேவரெட்டுமே கறி நூடுல்ஸ் தான். இதுதானே மகி? உனக்கு மேகி நூடுல்ஸ் பிடிக்குமா இல்லை கறி நூடுல்ஸ் பிடிக்குமா? மேகி நூடுல்ஸ் எதுக்கு பிடிக்கும்னா அந்த காஷ்மீர் குளிரோட அந்த இடத்துக்கு சூடாக சாப்பிடுவேன். கறி நூடுல்ஸ் இந்த ரெய்னி சீசனுக்குலாம் சாப்பிடுவேன். ஓ, ரெய்னி சீசனுக்கு அவள் இதை சாப்பிடுவாளாம். மேகி வந்து அவள் குளிர் இதுக்கு சாப்பிடுவாளாம். எனக்கு இது நம்ம காஷ்மீரில் சாப்பிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீக்கெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி பேக்கிங் டைம். ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து வீக் டேஸில் வந்து என்னால் பேக்கிங் பண்ண முடியல. அதனால நான் வீக்கெண்ட் எப்படா வரும் பேக்கிங் பண்ணலான்னு வெயிட் பண்ணுவேன். அதனால் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பேக்கிங் பண்ண மிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் ஸ்பெஷலாக நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஸோ பசங்கள்லாம் இருப்பாங்க, மாறன் மித்ரா. அதனால் மாறன்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் நான் வந்து ஏதாவது டெசர்ட் கொண்டு வருவேன் அப்படின்னு, கேக்கு குக்கீஸ்னு. இன்றைக்கி நான் செஞ்சு காணிக்க போகிறது உங்களுக்கு சாக்லேட் ஃபட்ஜ் குக்கீஸ். ஸோ இது வந்து எல்லா சாக்லேட் லவ்வர்ஸ்க்கும் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குக்கீஸ் வந்து ரெகுலர் குக்கீஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இதில் ரியல் சாக்லேட் நம்ம போடுவோம் கொக்கோ பவுடருக்கு பதிலாட்டு. அதனால் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு 90 கிராம்ஸ் வந்து மைதா மாவு, 40 கிராம்ஸ் வந்து பட்டர், அதுக்கப்புறமா ஒரு 50 to 75 கிராம் சாக்லேட். இது நம்ம மேலே டாப்பிங்கில் வைக்கக்கூடியது. மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு 100 கிராம் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். ஒரு எக்கு, 1/2 கப் ப்ரௌன் சுகர். இது வந்து ஜாகரி பவுடர் உங்களுக்கு கிடைக்கும்ல, அதுதான். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குக்கீஸ்க்கு தேவையான சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். ஸோ 100 கிராம்ஸ் சாக்லேட் வச்சுருக்கேன். அதை ஒரு மைக்ரோவேவ் சேஃப்னா மைக்ரோவேவில் தான் மெல்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் டபுள் பாய்லர்லேயோ எதுலேயோ மெல்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட 100 கிராம் சாக்லேட்டில் பட்டர் 40 கிராம்ஸ் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் மைக்ரோவேவில் ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஸோ நான் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் தாங்க வச்சேன். நம்மளோட சாக்லேட் பியூட்டிஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓவராகவும் நம்ம குக் பண்ணக்கூடாது, பட்டர் இருக்கிறதுனால இன்னுமே ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம சாக்லேட்டை பாருங்கள் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே ஓரத்தில் லேசாக கூல் ஆகிறதுக்கு எடுத்து வச்சிட போகிறேன். நம்ம அதுக்கடையில் எக்கை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. வச்சிருக்கிற 1/2 கப் ப்ரௌன் சுகர், கூடவே நம்மளோட 1 டீஸ்பூன் வெண்ணிலா. இந்த 3த்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு கம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மெல்ட் பண்ணி கூலாக இருக்கிற சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சாக்லேட் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எக்கில் ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து ஹாட்டாக உள்ளதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக் வந்து ஸ்க்ராம்பிள் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான். இப்போ நம்மளோட சாக்லேட் ஆட் பண்ண உடனே நீங்கள் இதை வச்சு ஒரு ஸ்பேச்சுலாவோ ஒரு விஸ்கோ வச்சு நல்லா கம்பைன் பண்ணி விடுங்க. ஓகே, நம்மளோட சாக்லேட் நல்லா கம்பைன் ஆயாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடர், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ ஈவனாக இது கலந்துடும். சால்ட் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த 3/4 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹோல் வீட் ஆட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் மாறும், பட் ஸ்டில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஆத்தென்டிக்காக இதை செஞ்சு காணிக்கும்போது ப்ராப்பராக நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு டோ மாதிரி கொண்டு வர போகிறோம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்கான பேட்டராக இருக்காது, கொஞ்சம் கூயியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மெல்ட் பண்ண சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளோட பேட்டர் பாருங்கள், குக்கி பேட்டர் கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம இப்போ இதை வந்து 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சாக்லேட் மட்டும் மிச்சம் வச்சுட்டு நீங்கள் இதில் நான் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் வந்து கட் பண்ண சங்க்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் வரும். இன்ஃபேக்ட் என்னோடய பிளாகில் உள்ள ரெசிபி தான் இது. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணது, ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி. அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். அதில் நான் வந்து சாக்லேட் சங்க்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்ஸோடி ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி வந்து இந்த வீடியோ பார்க்கணுன்னு இல்லை, அதில் டக்குன்னு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி சங்க்ஸ் இல்லாததுனால நான் சிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே கலந்துட்டேன். இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான். அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட குக்கி டோவை நான் 15 மினிட்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஃபர்ம் அப் பண்ணுறதுக்கு. பட் அகெயின் நம்ம வந்து குக்கியை ஷேப் பண்ணதுக்கப்புறமும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைப்போம். அதனால இப்போவே நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை, லைட்டாக இந்த மாதிரி ஃபர்ம் ஆனால் ஓகே தான். இப்போ நம்ம குக்கீஸ் வந்து ஷேப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் ஸ்கூப் குக்கீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த குக்கி டோலேருந்து ஒரு ஸ்கூப். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனான சைஸ் கிடைக்கும். ஸோ குக்கீஸை நீங்கள் வந்து ஸ்கூப் பண்ணி வைக்கும்போதும் ஸ்பேஸ் விட்டு விட்டு வைங்க. ஏன்னா இந்த குக்கீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னாலும் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 பெரிய சைஸ் குக்கீஸ் கிடச்சிருக்கு. உங்களோட குக்கீ ஸ்கூப் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இது மாறும். இப்போ நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸோ சிப்ஸோ வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து இந்த குக்கீஸ்க்கு மேலே ஃபுல்லாக இப்படி இது பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பேக் ஆகும்போது உங்களுக்கு வந்து மேலே நல்ல அழகாக இருக்கும், டெம்ப்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட குக்கீஸ் எல்லாமே நான் வந்து நீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸை
ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கிறதுக்கு. இப்போவே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா இது ரொம்ப கூயாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ளாட் ஆகிடும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைனா ஃப்ரீசரில் கூட நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட குக்கீஸ் 15 மினிட்ஸில் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். இது நல்லா ஃபர்ம் ஆயிருக்கு. இப்போ 170 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 16 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட குக்கீஸ் வந்து 16 மினிட்ஸ் பேக் ஆச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த குக்கீஸை பிரேக் பண்ணி பார்ப்போம். அதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு காணிக்கிறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபட்ஜ் குக்கீஸ் அதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபட்ஜ் குக்கீஸ். ஸோ மேலே அந்த ப்ரௌனீஸ்க்கு இருக்கிற மாதிரி கிரிங்க்லி டாப் இருக்குது. அடியில் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் உடச்சி காணிக்கிறேன். சூயா அவ்வளோ ஃபட்ஜியாக இருக்கும். அதுதான் இதோட பேர், ஃபட்ஜ் குக்கீஸ். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? ப்ரௌனி மாதிரியே இருக்கு. அதுக்கடுத்து இது எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஆல்ரெடி உள்ள சாக்லேட் இருக்கு. அதுக்கு மேலே சாக்லேட் சிப் குக்கீஸ் போட்டுருக்கு. சுப்பிரமணி என்ன சொல்லுங்க? சாப்பிடலாம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு பைட் எடுத்தேன். சூயாக இருக்குது, ப்ரௌனீஸ் மாதிரி இருக்கு, ஆனால் உள்ள அவ்வளோ ஃபட்ஜியாக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாகவே இல்லது. சூயா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ பாய் ஷலீர். இதோடு இன்னைக்கு vlog முடிச்சுக்கலாம். 10 out of ஓகே, மார்க் கொடு. 10. தேங்க்யூ. 10 out of 1000. வாவ், நல்ல மார்க் கொடுத்துருக்கா. நீங்கள் அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோடு இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். Bye bye.